காணும். தென் பிகினர். இன்னைக்கு கராத்தே வந்து ஒரு ப்ரௌன் பெல்ட் கிராஸ் பண்ணி பிளாக் பெல்ட் போறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அதான் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு எங்கேயுமே சரிங்க, ஒரு மொபைல கூட ஒரு வீடியோ கூட பாக்குறதுக்கு, இந்த வீடியோ கூட எத்தனை பேர் ஃபுல்லா பாக்குறீங்கன்னு தெரியல. ஒரு வீடியோ பாக்குறது கூட நம்மளுக்குலாம் பொறுமை இல்லை. நம்ம இப்போ சமீப காலமா அந்த பொறுமை இழந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் பொறுமை இழக்கிறீங்களோ அங்கெல்லாம் சாதிக்கவே முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கராத்தே கிளாஸுக்கு வரீங்க, ட்ரைனிங் பண்றீங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு வேணும். கரெக்டா? அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்காக தான் கராத்தே கிளாஸ் வரீங்க. அது கிடைக்கல அப்படின்னு நீங்க ஒருவேளை முடிவு போறீங்களா? ஏன்னா ஒரு மாசம் 2 மாசம் வர்றது. சோ இந்த மாதிரி இல்லைன்னா ஒருவேளை வரீங்க, அதை ஒழுங்கா வர்றதில்ல. சோ இல்ல ஒருவேளை இங்க இருக்க குழந்தைங்க சில பேர் மட்டுமே பண்றாங்க, சில பேர் பண்ண முடியல அப்படின்னா அந்த சில பேர் பண்ற குழந்தைங்க எவ்வளவு வருஷமா இருக்காங்க கிளாஸஸ்ல. சோ அதையும் நீங்க பார்க்கணும். நீங்க 10 வருஷம் உங்க குழந்தைங்க அகாடமில கொடுத்து பாருங்க, உங்க குழந்தையோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு. சோ கண்டினியூவா வாங்க, லீவு போடாதுங்க. இல்ல ஒருவேளை எக்ஸாம் இருக்குது, எனக்கு அங்க போகணும், ஊருக்கு போகணும், டூர் போகணும் அப்படின்னு லீவ் போட்டீங்க அப்படின்னா அப்போ கராத்தேக்கு எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரீங்களோ அந்த அளவுக்கு தான் கராத்தே உங்களுக்கு திருப்பி தரும். ஏன்னா இது கராத்தே மூலமா முழுமையா பலன் அடைஞ்சவனா இந்தியாவிலே. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேங்க, கராத்தே நல்ல ஒரு ஒழுக்கத்தை தரும், கராத்தே நல்ல லைஃப் தரும், கராத்தே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தரும். நீங்க நல்லா படிங்க, என்ன வேணாலும் டாக்டரோ கலெக்டர் என்ன வேணாலும் ஆகிக்கிங்க, கூடவே கராத்தே அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மட்டும் இந்த சொசைட்டில தனியா தெரிவிங்க ஒழுக்கமான மனிதரா. சோ குழந்தைகளை எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுங்களோ அதே அளவுக்கு இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்டுக்கு கொடுங்க. ரெகுலரா முதல்ல அனுப்புங்க. என்ன தேடுறீங்களோ அது கிடைக்கிற வரையும் அங்க தேடுங்க. ஒரு கிரவுண்ட்ல தண்ணி எடுக்கிறோம், கொஞ்ச தூரம் தோண்டிட்டு தண்ணி வரலன்னு போய் பக்கத்துல தோண்டுவீங்க, அங்கேயும் தண்ணி வரலன்னு பக்கத்துல இப்படி தோண்டிக்கிட்டே தான் வளர்ந்துக்குள்ளா இருக்கணும். தண்ணி கிடைக்காது. தண்ணி கிடைக்கிறதுக்கு ஒரே இடத்துல தோண்டணும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் அ மஸ்ட்.